சோழராணி அத்தியாயம் 44. மன்னனை சந்தித்து திரும்பிய பின்னும் பூரணமாக சோகத்திலிருந்து மீளாத வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் குருநாதர் குறுநகையோடு உதிர்த்த சொற்களை கேட்டு ஒரு கணம் திகைத்தவன் மறுகணம் இன்ப அதிர்வலைகள் இதயத்தை தாக்க என்ன பேசுவது என்பது புரியாத வண்ணம் சிந்தை எங்கெங்கோ சிறகு கட்டி பறக்க காற்றில் மிதப்பதை போல உணர்ந்தான். தங்களுக்கும் சோழ இளவரசிக்கும் மனம் முடித்து மறைந்த மாமன்னரின் முக்கிய விருப்பம் ஒன்றை நிறைவேற்றிட மாமன்னர் விரும்புவதாக தெரிகிறது இளவரசே என்ற சொற்களை குருநாதர் உதிர்த்ததால்தான் இளவரசனின் இதயம் லேசாகி மிதந்தது. கனவா நிஜமா என்று எண்ணிய இளவரசனின் சிந்தை குருநாதர் ஒருபோதும் தன்னிடம் விளையாட மாட்டார் என்றும் திடமாக நம்பியதால் அடுத்த கணமே அவர் சொற்களை நம்பியது. முன்பொரு நாள் கங்கை கொண்ட சோழபுர அரண்மனையில் அலுவல் அறையில் மெய்க்காவலன் இளங்கோவுடன் குருகுலத்திற்கு பயணப்பட்ட போது தனது அம்மான் மறைந்த மாமன்னன் அரண்மனையில் காண வேண்டியவர்களை கண்டுவிட்டாயா என்று சங்கேதமாக கேட்டதும் தான் கண்டுவிட்டேன் என்று பதில் கூறியதும் இந்த கணத்தில் நினைவில் துள்ளி எழ உள்ளுக்குள் துன்பம் கிளர்ந்தாலும் அதையும் மீறி இன்ப காற்றையும் அவன் இதயம் சுவாசிக்க தவறவில்லை. இளவரசன் முகத்தையே குறுநகை மாறாமல் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த குருநாதர் தங்கள் தந்தையார் வேங்கி மன்னரையும் அன்னையாரின் வருகையையும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார் சோழ மாமன்னர் இளவரசே என்ற சொற்களையும் உதிர்த்தார். உடன் நின்றிருந்த சோழர்படை உபதலைவன் கருணாகர தொண்டைமானின் முகமும் புன்முறுவல் பூத்தது. சற்று முன்பு அவன் செவிகளில் பாய்ந்த செய்தி மறைந்த மாமன்னன் கோப்பரகேசரி இரண்டாம் ராஜேந்திர சோழதேவன் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் நிகழ்ந்திருந்தால் எவ்வாறு இருக்கும் என எண்ணிய வேங்கி இளவரசனின் இதயம் தன்மேல் அளவற்ற பாசமும் பரிவும் கொண்டு தன் முன்னேற்றத்தை சதா சர்வ காலமும் சிந்தையில் ஏற்றி செயல்பட்ட தன் அம்மானை எண்ணி துன்பமும் அதே கணத்தில் தந்தையை இழந்து நிற்கும் தன் முறைப்பெண் மதுராந்தகியை நினைத்து அளவற்ற இரக்கமும் உணர்ந்து தவித்தது. கடந்த முறை அந்தப்புற நந்தவனத்தில் இளவரசி மதுராந்தகியை சந்தித்த போது அவன் பிரிவை சுட்டிக்காட்டி அவள் குறைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திய காட்சியும் அவன் நெஞ்சத்திரையில் பிம்பம் காட்டி அவனிடமிருந்து பெருமூச்சொன்றையும் வெளியேற வைத்தது. அவன் யுத்த முயற்சிகளும் எண்ணியதை விட தள்ளி போவதையும் எண்ணி அவன் மனம் கவலையே கொண்டது. துன்பம், கவலை, இரக்கம், இடையிடையே இன்ப நினைவுகள் என்று கலவையான பலவித உணர்ச்சிகளின் ஒருமித்த ஆக்கிரமிப்பிலிருந்து மெல்ல மெல்ல அவன் சுயநிலை வரப்பெற்ற போது சோழர்படை உப தலைவனின் களித்துள்ளும் விழிகள் அவனை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். நம்மை மீறிய சூழ்நிலைகளின் போது நாம் மட்டும் தன்னிச்சையாக எதையும் சாதித்துவிட முடியாது இளவரசே என்றான் சோழர் படை துணைத் தலைவன். அப்போது என்ன கூறுகிறீர்கள் படைத்தலைவரே என்றான் குழப்பமான விழிகளை கருணாகர தொண்டைமான் பக்கம் விரித்த வேங்கி இளவரசன். நானும் நம் பயிற்சிகளை கடும் விரைவில் நடத்தினேன். நமது குருநாதரும் சோழர்படை உபதலைவர்களும் புதிய படை முகாம்களை சேர்ந்த படைத்தலைவர்களும் வீரர்களும் குருகுல ஊழியர்களும் சோழ படை வீரர்களுக்கு நமக்கு முக்கியமாக ஒத்துழைத்தார்கள். இருப்பினும் என்ற கருணாகர தொண்டைமான் சொற்களை பாதியில் நிறுத்தி தயக்கத்துடன் பார்த்தான். இருப்பினும் என கேட்டான் வேங்கி இளவரசன். விதி சில பணிகளின் விரைவை குறைக்கிறது இளவரசே என்ற கருணாகர தொண்டைமானின் சொற்களில் ஒரு அமைதி வெளிப்பட்டது. ஆம், மெய்தான் படைத்தலைவரே, விதி வலியதுதான். அதை பல சந்தர்ப்பங்களில் உணர்கிறேன். நானும் குருநாதரும் மாமன்னரை சந்தித்து விடைபெறவே எண்ணி சென்றோம் இளவரசே. அப்போதுதான் நாங்கள் சிறிதும் எதிர்பாரா வண்ணம் மங்கள செய்தியையும் தெரிவித்தார் மாமன்னர் என்ற உபதலைவன் தொடர்ந்தான். நமது பயிற்சிகள் பற்றியெல்லாம் வினாக்கள் தொடுத்து விவரங்கள் அறிந்த பிறகு தம் உள்ள கிடக்கையை மெல்ல வெளியிட்டார் மாமன்னர். வேங்கி மன்னரும் ராணியாரும் வந்ததும் அடுத்த சில நாட்களிலேயே திருமணத்தை முடித்துவிடலாம் என எண்ணியுள்ளார். என்னையும் குருநாதரையும் கூட சில நாட்கள் மேலும் தங்கி இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நம் குருநாதரும் நானும் உடனே மாமன்னருக்கு எங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டோம் இளவரசே என்று உபதலைவன் கூறிய போதே அதுவரை பேசாமல் நின்றிருந்த மெய்க்காவலன் இளங்கோ கங்கை கொண்ட சோழீஸ்வரா, எல்லாம் உன் கருணை என்ற சொற்களை உதிர்த்ததுடன் இளவரசனை நோக்கி விஷம புன்னகை ஒன்றையும் சிந்தி கீழ்பார்வையாக பார்த்தான். அவன் கேலியை மானசீகமாக உணர்ந்துவிட்ட இளவரசன் இதயம் திடுமென கடந்த சில திங்களுக்கு முன்பு தானும் மெய்க்காவலன் இளங்கோவும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றதும் அப்போது ஆலயத்துக்குள்ளிருந்து எதிரே எழில்கள் ஒளிர வந்து நின்று விழிகளில் பல பல பாவனைகள் காட்டி சற்றே தயங்கிய பின் அரண்மனை ரதமேறி சென்ற சோழ இளவரசி மதுராந்தகியின் மதிமுகத்தையும் அந்த நிகழ்வை நினைவூட்டுவது போல இந்த கணத்தில் மெய்க்காவலன் இளங்கோவின் செயல்கள் இருப்பதாகவும் எண்ணி உள்ளுக்குள் மகிழ்ந்தது.
மகிழ்ந்த இதயம் மேலும் மேலும் இன்ப குதியாட்டத்தில் இறங்கியது. தந்தையை பறிகொடுத்து நிற்கும் இளவரசி மதுராந்தகியின் சோக சிற்பம் போன்ற மதிமுகமும் மீன் விழிகளும் அவனுள் கிளர்ச்சியூட்டி கிரியா ஊக்கி போல அவனை உசுப்பின. குருநாதரும் சோழர்படை உபதலைவன் கருணாகர தொண்டைமானும் மேய்க்காவலன் இளங்கோவும் அருகே நிற்பதையும் அவன் சிந்தை மறந்து கனவில் லயித்தது. அவன் மனநிலையை உணர்ந்து கொண்ட மேய்க்காவலனும் மற்ற இருவரும் சில கணங்கள் ஏதும் பேசாமல் நின்றிருந்தனர். இணையற்ற மாவீர சக்கரவர்த்தி மறைந்த சுவடும் சோக காற்றும் முழுமையாக மாறுவதற்குள் திருமண பேச்சு அடிபடுவது சரிதானா என்ற ஐயமும் அவனுள் முளைத்தது. என்னதான் மறைந்த மாமன்னரின் உள்ள கிடக்கையாக இருப்பினும் இத்தனை விரைவில் மங்கள ஏற்பாடு குறித்து பேசப்படுவது இங்கித குறைவாகப்பட்டது இளவரசன் ராஜேந்திரனுக்கு. தனது அம்மான் மகள் அளவிட முடியாத சோக சமுத்திரத்தில் மூழ்கியிருப்பாள் என்பது மெய்தான். அவள் இழந்திருப்பதற்கு ஈடாக இவ்வுலகில் எதனை காட்ட இயலும்? எதனையும் காட்ட இயலாதுதான். அதற்காக தீர்க்க தரிசனம் மிகுந்த மறைந்த சக்கரவர்த்திகளின் தலையாய விருப்பத்தை நிறைவேற்ற முனைந்து நிற்கும் அவனது இளைய அம்மானான மாமன்னன் வீரராஜேந்திர சோழனையும் குறை கூறிவிடவும் முடியாது என அவன் இதயம் எண்ணியது. இன்ப அதிர்வும் துன்ப சோகமும் என்று அவன் இதயம் திரும்பவும் பெரும் குழப்பத்திலும் விவாதத்திலும் மூழ்கி தவித்தது. இன்ப அலைகளும் துன்ப அலைகளும் மாறி மாறி அவன் இதயக்கரையை தாக்குவதாக உணர்ந்தான். சிறுவனாக இருந்தது முதலே எதற்கும் உணர்ச்சி வசமோ பயமோ சலனமோ அவசர ஆத்திரமோ அடையாத, எதற்கும் எளிதில் அசைந்து கொடுக்காத உரமும் உணர்ச்சிகளும் அகவைக்கு மீறிய பதமும் நிதானமும் கொண்ட, கங்கையும் கடாரமும் கொண்ட மாவீர மாமன்னனின் மகள் வயிற்று பேரனான வேங்கியின் இளவரசன் ராஜேந்திரன் வழக்கத்திற்கு மாறாக நெடுநேரம் உறைந்த நிலையில் நெடுமரம் போல நின்றிருந்ததைக் கண்டு குருநாதரும் சோழர்படை உபதலைவன் கருணாகர தொண்டைமானும் மெய்க்காவலன் இளங்கோவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஏதும் பேச துணியாமலே நின்றிருந்தனர். அடுத்த அரை நாழிகைக்கெல்லாம் குருநாதரும் கருணாகர தொண்டைமானும் இளவரசன் இப்படியே சற்று சிந்தித்து தெளியட்டும் என்று எண்ணி அந்த அறையை விட்டு வெளியேறினர். மெய்க்காவலன் இளங்கோ மட்டும் நெடுநேரம் இளவரசனுக்கு அருகிலேயே அளவற்ற பொறுமையுடன் நின்றிருந்தான். அவன் இயல்பே அவன் அமைதியை பலகீனப்படுத்த தொடங்கிற்று. இதற்கு முடிவே கிடையாதா என்ற சொற்களை மெல்ல உதிர்த்தன இளங்கோவின் இதழ்கள். தன்னை மறந்து நின்றிருந்த இளவரசன் ராஜேந்திரனின் உறைந்த நிலையும் சற்றே கலைய என்ன என்றபடி இளங்கோவின் பக்கம் விழிகளை திருப்பினான் இளவரசன். இப்போது என்ன நடந்துவிட்டது என்று இப்படி ஒரேடியாக அயர்ந்து விட்டீர்கள் இளவரசே? இல்லை இளங்கோ, பெரும் துயரம் சிறிது களைவதற்குள் ஏதேதோ கூறினாரம்மே மாமன்னர், அது பற்றிதான் என்ற சொற்களை பாதியில் நிறுத்தி பார்வையை எங்கோ நிலைக்க விட்டான் இளவரசன். தாங்கள் தானே கூறுவீர்கள் விதியின் கரங்கள் நம்மை இழுத்து செல்கின்றன என்று, மனித முயற்சிகளை விட விதியின் வலிமை வலிது என்று. ஆமாம், சொல்வேன். பிறகென்ன? தங்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் எதற்கு இளவரசே? தங்கள் மேலும் தங்களின் எதிர்கால உயர்வின் மேலும் மாமன்னருக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? தாங்கள் சிந்திப்பதெல்லாம் நம் மாமன்னர் மட்டும் சிந்திக்காமலா இருந்திருப்பார்கள்? நிச்சயம் சிந்தித்திருப்பார்கள். பிறகு ஏன் தாங்கள் ஒரேடியாக கவலை கொள்ள வேண்டும் இளவரசே? விதியின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உங்கள் இயல்புக்கு மாறுங்கள். நான் கூறுவதில் பிழை இருப்பின் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்ற இளங்கோ சற்றே தலை கவிழ்ந்தான். கவலைப்படவில்லை இளங்கோ, குழப்பம் அடைகிறேன். கவலையோ குழப்பமோ எதுவாக இருந்தாலும் தங்களின் பெரும் கனவுகளுக்கும் சங்கற்பங்களுக்கும் எதிரானதில்லையா? எது வந்தாலும் எதிர்கொள்வதுதானே சிறந்த வீரர்களுக்கு ஏற்றதாக இருக்க முடியும். ஆம் இளங்கோ, ஆனால் என்ன இளவரசே? வேங்கி மன்னரும் ராணியாரும் இங்கு வந்த பின்பு பெரியோர்கள் கூடி முடிவெடுத்தால் அப்போது தாங்கள் என்ன மறுப்பு கூற முடியும்? அப்படியே தாங்கள் மறுப்பு கூறினாலும் அது தங்களின் உள்ளத்திலிருந்து உதித்து வரும் மறுப்பாகவா இருக்கும்? தன் உள்ளத்தையே துளைத்து பார்த்து பேசுவது போல திட்டமாக பேசும் இளங்கோவின் விழிகளை சந்திக்க துணிவின்றி பார்வையை எங்கோ நிலைக்க விட்டான் இளவரசன். மௌனம் சம்மதம் என்று நான் கருதலாமா இளவரசே என்ற சொற்களை அளவற்ற பணிவோடும் மென்மையாகவும் உதிர்த்தான் இளங்கோ. அப்போதும் இளவரசன் ஏதும் பேசாமலே நின்றிருந்ததை கண்ட இளங்கோ, அப்படியானால் இந்த மௌனத்தை மறைந்த சோழ மாமன்னரின் திருக்குமாரியான இளவரசி மதுராந்தகி தேவியாரை மணக்க தாங்கள் மறுப்பதாக நான் கருதலாமா இளவரசி என்றான் விழிகளில் கேலி மின்ன. ஏய் என்ற இளவரசனிடம் பதற்றம் வெளிப்பட்டது. ஏன் இளவரசே தங்களிடம் இத்தனை பதற்றம் என்ற இளங்கோ ஏதும் அறியாதவன் போல முகத்தை அசட்டுத்தனமாக காட்டி வாய் புதைத்து நின்றான். அடே விஷமி,
நீயாகவே அனைத்தையும் கூறி என்னை கேலி செய்கிறாயா? அப்பாடா, கங்கை கொண்ட சோழீஸ்வரா, இனி பயமில்லை, எல்லாம் உன் கருணை இறைவா என்ற இளங்கோ சோழீஸ்வரர் ஆலயத்தின் பக்கம் திரும்பி வணங்கினான். ஏய், என்ன இது? எதற்கு இப்படி இறைவனை வணங்குகிறாய் இப்போது? என்னை விஷமி என்று அழைத்த போதே தாங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பி விட்டீர்கள். இனி எல்லாம் நல்ல வண்ணம் நடக்கும். அதற்காகத்தான் இறைவனை நன்றியோடு வணங்கினேன் இளவரசே. அடே துரோகி, என்னை கேலி செய்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்ற இளவரசன் முகம் கவலையை சற்றே நழுவ விட்டது. அடக்கடவுளே, நான் என்ன அப்படி துரோகம் இழைத்தேன்? வாருங்கள் இளவரசே, திருவாரூர் பயணப்படுவோம் என்றேனா? இல்லை கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்வோமா இளவரசே? அரண்மனை ரதம் வரக்கூடும் என்றேனா? ஒரு பாவமும் இல்லாமல் இதென்ன அபாண்டம் என்ற சொற்களை ஒரு கரத்தால் தன் வாயை பொத்தியபடி உதிர்த்துவிட்டு பயப்படுவது போல பாசாங்கு செய்தான் இளங்கோ. அடே, நீ என் மெய்க்காவலனா ஒற்றனா என்றான் இளவரசன் ராஜேந்திரன் சின்ன குரலோடு. என்னை ஒற்றன் என்று குற்றம் சுமத்தும் அளவுக்கு உங்கள் இதயத்தை கெடுத்தது யார் இளவரசே? நான் மட்டுமே இருந்த தங்கள் இதயத்துக்குள் இடம் பிடித்து விட்டவர்கள் யார்? ஸ்ரீராமபிரானுக்கு லக்குவன் எப்படியோ அப்படியல்லவா இந்த ஏழை? இந்த வழக்கை நான் எங்கு கொண்டு செல்வேன்? என் மனம் தவித்து அலைமோதுகிறதே. ஈசா, இது என்ன சோதனை என பொய்யாக புலம்பினான் இளங்கோ. ஏய், என்னை நிழலாக தொடரும் விஷமி, என்னையே குற்றம் கூறுகிறாயா? இதற்கெல்லாம் உனக்கு சரியான தண்டனை கொடுப்பேன். என்னை ஒற்றன் என்று பழி போட்டதை விடவா பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறீர்கள் இளவரசே? நானும் இதை லேசில் விடப் போவதில்லை. மேலிடத்தில் புகார் செய்ய போகிறேன். மேலிடத்திலா? ஆம் இளவரசே, மேலிடத்தில்தான். ஆனாலும் உனக்கு வாய் ரொம்பவும் வளர்ந்து விட்டதடா. எல்லாம் தங்களின் சகவாசம்தான் பிரபு. என்ன, என் சகவாசத்தால் என்றா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்ற இளவரசன் தனது வலது கரத்தை ஓங்கியபடி இளங்கோவின் பக்கம் 2 அடி எடுத்து வைத்தான். ஐயோ, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? தேவி, தங்கள் செவிகளில் இந்த ஏழையின் குரல் கேட்கவில்லையா? தேவி, என்னை இளவரசரிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று இரைச்சலிட்டவாறு அந்த அறைக்குள் அங்கும் இங்கும் ஓடினான் மெய்க்காவலன் இளங்கோ. இளங்கோவின் செயலை கண்ட இளவரசன் ஹஹஹா என்று வாய்விட்டு நகைத்தபடி அப்படியே நின்றுவிட்டான். நின்றவன் கவலை மறந்தான். சற்று துயரத்தையும் துறந்தான். நினைத்தேன், மேலிடத்திற்கு அஞ்சாத வீர புருஷர்கள் ஏது என்ற இளங்கோ சற்றே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கம்பீரமாக நடைபோட்டு உலவியபடி இளவரசனை துச்சமென மதித்து பார்ப்பது போல விழிகளை நிலைக்கவிட்டான். தன் மெய்க்காவலனின் சேஷ்டைகளை கண்ட இளவரசன் ராஜேந்திரனின் இதயம் லேசாகி மகிழ்ந்தது. அந்த கணமே புறவி ஏறி எங்காவது சுற்றி வரவும் எண்ணியது. பல நாட்களுக்கு பின் இளவரசனின் முகம் இயல்பாக மாறிவிட்டதை கண்டு கொண்ட இளங்கோவின் நெஞ்சம் அளவற்ற நிறைவை உணர்ந்து ஒரு பெருமூச்சும் அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அடுத்த அரை நாழிகையில் இருவரும் அந்த மாளிகையை விட்டு புறவி ஏறினர். மனம் போன போக்கில் புறவியை செலுத்தினான் இளவரசன். அவன் உற்சாகத்தை தடை செய்யாமல் தனது புறவியையும் செலுத்தினான் இளங்கோ. தொடர்ந்து பல நாட்கள் இப்படி புறவி பயணம் செய்து மாளிகைக்கு திரும்பினர் இருவரும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று திரும்பினர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.